பக்கத்துல நம்ம டீட்டோட குமார் இருக்கான்ல, அவன் ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டான். மாலை வாங்க தான் போறான். வரியா? என்னது டீட்டோட குமார் ஆக்சிடென்ட் ஆகி செத்துட்டானா? என்ன சொல்றதுனே தெரியலடா. நேற்று காலைல தான் செம்ம குடியை குடிச்சிட்டு ஆடினே நடந்து வந்தான் ரோட்ல. அப்போ என்ன பார்த்துட்டு அட்வைஸ் பண்ணான். டேய் இம்மா குடி குடிச்சா உடம்பு என்னடா வந்து உடம்பு ஒழுங்கா பாடுறா, டெய்லியும் காலையில எழுந்து கிரவுண்டுக்கு வா, கூட வாக்கிங் வா, ஈவினிங் 4 மணிக்கெலாம் ஜிம்முக்கு வந்து ஒர்க் அவுட் பண்ணு, ப்ரோட்டீனாக சாப்பிடு அப்படி இப்படின்னா. அப்போட நான் சொன்னேன் சரி வாழை 2 கட்டிங்க போட்டு பேசுவோன்ட்டு திட்டிட்டு போயிட்டான் உடம்ப பாடுறா அப்படின்ட்டு. கடைசி இன்னைக்கு காலைல போய் சேர்ந்துட்டான். என்ன சொல்றதுனே தெரில. இந்த மாதிரி நல்லவனுங்க உடம்பு நல்லா பார்த்துருவாங்கலாம் சீக்கிரமாக மேலே போய் சேர்ந்துடுறானுங்க. இந்த மாதிரி குடிக்காரங்களாம் நல்லா இருக்கிறானுங்க. ப்ரோ இரு மாலை அப்புறமா வாங்கிக்கிறேன். நம்மள மாதிரி குடிச்சிட்டு புறம்போக்கு மாதிரி சுற்றின்னு வருவாங்க தான் நல்லா இருக்கிறானுங்க. இந்த உடம்பு பார்த்துன்னு மெயின்டைன் பண்ணிடுறவங்க நாசமாக போயிடுறானுங்க, டப்பும் போயிடுறானுங்க. நம்ம ஒரு ஃபுல்லாக போடும். இரு இது வந்து வெறும் அவேர்னஸ் வீடியோ தான். இந்த மைண்ட் செட்டில், அதாவது குடிகார பசங்க அம்மா குடியை குடிச்சு சுற்றுறானா அவனுங்களே நல்லா இருக்கானுங்க, ஃபேமிலியை பற்றி கவலைப்படாமல் நல்லா குடியை குடிச்சிட்டு சுற்றினவனா நல்லா இருக்கானுன்ற மைண்ட் செட்லேயே நிறைய பேர் சொல்லி இதை ஒரு மைண்ட் செட்டை எடுத்துன்னு குடிக்கிறாங்க. புரியுதா? இந்த மாதிரி யோசித்து வந்து குடிக்கலாம் கூடாது. ஏன்னா உடம்புக்கு ஏதாவது ஒரு பிரச்சனை ஆயிடுச்சுன்னு வச்சுக்கேன், இந்த டயாலிசிஸ்லாம் கிட்னி போய் டயாலிசிஸ்லாம் பண்ணுறதெல்லாம் நீ போய் பார்த்தோன்னா வாழ்க்கையே வெறுத்துருவேன். அவங்க வந்து உடம்பு அவ்வளோ மோசமாகி ஒரு வாட்டியே போயிட்டு வரதுக்கு அவ்வளோ வலியும் வேதனையாக இருக்குது. அதனால் இந்த மைண்ட் செட்டில் வச்சுன்னு குடிக்கிறதெல்லாம் விட்டுருங்க. புரியுதா? குடிப்பா இப்போ ஒரு கட்டிங்க.